ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஆன்மீக மட்டும் இல்லாமல் ஜோதிட தாள்களும் கூட. செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணியுடைய 22ஆம் நாள் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியானது வருது. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவதரித்தது ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி தான். வளர்பிறை சதுர்த்தி இந்த 2024 செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. மேலும் முழுமுதற் கடவுளாக கருதப்படக்கூடிய விநாயக பெருமானுடைய சதுர்த்தி வரலாறை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறு தெரியாதவங்க முதல்ல இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறை ஷேர் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறை தெரிஞ்சுக்குங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் விநாயகர் சதுர்த்தியில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறு தெரியாதவங்க முதல்ல விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறை தெரிஞ்சுக்குங்க. விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகருடைய முக்கியமான விழாவாகும். இந்த விழா ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படும். அதுதான் செப்டம்பர் 7ஆம் தேதி உலகமெங்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக வரப்போகுது. மேலும் விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகருடைய முக்கியமான விழாவாக இன்றளவும் கொண்டாடப்படுது. ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாள் வந்த உடனே இந்த நாள் கொண்டாடப்படும். பொதுவாக இது என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுது. இவ்விழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலே நடத்தப்பட்டிருக்கிறது. அது அந்த நாட்டின் தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் கொண்டாடப்பட்டு இருந்திருக்கு. பின்னர் பிஷ்வஷ்கல் ஆட்சி காலத்திலேயும் இந்த விநாயகர் வழிபாடு என்பது தொடர்ந்து நடந்திருக்கிறது. பிறகு அதற்கு பின் மகாராஷ்டிரா மாநில மக்களின் குடும்ப விழாவாக மாறிவிட்டது. மக்கள் தங்களுடைய வீடுகளில் பிள்ளையாரை வைத்து வணங்க ஆரம்பித்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு சுதந்திர போராட்ட காலத்தில் தான் இந்து மதத்தில் பால் ஈர்ப்பு கொண்ட அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர திலகர் இதை ஆண்டாண்டு பொதுமக்கள் இணைந்து நடத்தக்கூடிய திருவிழாவாக மாற்றினார். அதன் பிறகுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி எல்லோரும் தங்கள் வசதிக்கேற்ப உயரமான விநாயகர் சிலைகளை செய்து தங்கள் பகுதி மக்கள் சேர்த்து கொண்டாடக்கூட விழாவாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழை மக்களுக்கு சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் இதன் போது வழங்கினார்கள். தமிழகத்தில் கூட இவ்விழா பெரும்பாலும் குடும்ப விழாவாக கொண்டாடப்பட்டது. வெகு காலத்தில் பின்னரே பொது விழாவாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டுருக்கு. விநாயகர் தோற்றம் குறித்து நிறைய புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க சென்றிருக்கிறாங்க. அங்கு காவலுக்கு தனது உதவியாளர்கள் யாரும் இல்லாததால் தன் உடம்பில் இருந்த அழுக்கு மூலம் ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்து காவலுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாங்க. யாரையுமே உள்ள விட வேண்டாம் என்று எனவும் கட்டளையிட்டாங்க. அப்போது அங்கே வந்த சிவபெருமான் தடுத்தான். அந்த சிறுவன், அதாவது அங்கே வந்த சிவபெருமானை தடுத்தாங்க அந்த காவலுக்கு வைத்த சிறுவன். கோபமிட்ட சிவபெருமான் அவங்களுடைய தலையை துண்டித்தாங்க. பின்னர் பார்வதியுடைய மைந்தன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தெரிய வந்திருக்கு. ஸோ தெரிய வந்ததுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் நின்று இருக்கிறாரு சிவபெருமான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புராண ரீதியாக ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்திக்கு அதிக முக்கியத்துவமானது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து இன்றைக்கி எந்த இதுக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ
அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு கிரகநிலைலாம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு பொருந்தும். அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், கிரகநிலையை நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் சூரிய புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில்ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என வர போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. கிரகமாற்றங்கள் பார்க்கும்போது 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி ராசியிலிருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 19ஆம் தேதி ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 19ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. கிரகமாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் தடைகளை தகர்த்தெறிந்து தனது காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தனவாக்கு ஸ்தத்தினத்தை சஞ்சரிக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும். மனதில் ஒரு விதமான உற்சாகமானது பிறக்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் வந்து கிடைக்கும். எதிலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயக்கம் காட்ட மாட்டீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும். ஸோ தக்க ஆலோசனையோடு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு செயல்படுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நீங்கும். ஸோ மொத்தத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது எதையும் குழப்பத்தினோடே செய்ய நேரிடும். சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கணும். இல்லைனா உத்தியோகத்தில் உங்களுக்கு இழப்புகள் அதிகமாகும். ஸோ உத்தியோக ரீதியாக கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல் வந்து சந்தோஷத்தை தரும். பயணங்கள் செல்லும்போது கவனமாக இருக்கணும். சகோதரிகளிடையே இருந்த கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பெண்கள் கூட எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்யணும். அப்போ தான் உங்களால் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலைத்துறையில் இருக்கிறவங்க பாசிட்டிவாக செயல்படுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும். உடன் இருப்பவர்களோட கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது நன்மை தரும். முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைப்பதோடு அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிக்கணும். பாடுபடாமல் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால் பாடுபட்டு தான் இருக்கணும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான விநாயகர் சதுர்த்தி பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் இதை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.